வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கோட் மூவில இருந்து ஸ்பார்க்கோட லிரிக்கல் விட்டுருக்காங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தளபதி அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு break அடவுனால ஆன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மறுதரிச்சு கரவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. ஓ என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கு. தலை சின்னதா இருக்கு ரொம்ப. இது நல்லதா இருக்கு. இது நல்லாதான் இருக்கு. இது காதல் வேலை தினமும் நடத்திக்கணும் வேலை கிடைச்சா பள்ளமா வரசிக்கணும். எது ஆயாச்சு என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ நூலாச்சு எப்போதும் எங்கேயும் ஃபீல் ஆச்சு. உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது நீ உச்சி கொட்டும் மிச்சமெல்லாம் ஜவ்வாச்சுது. ஏன் மறுபடி வழக்கு. கங்கை அமரனா லிரிக்ஸ், ராஜசுந்தரம் கொரியோகிராஃபர். ஓ, என்ன இப்படி எழுதியிருக்காரு அவரு. அப்டேட் ஆயிட்டாங்க போல அவங்க. போட்டோலாம் நல்லாதான் இருக்கு. ஓ சரிச்சு. பாட்டு இப்போ கேட்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேட்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க, அந்த பைக்கில் கூட நல்லா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் அந்த கண்ணாடியை வாயில் கடிச்சு இது பண்ணி மாட்டும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அது டிஏஜிங் மாதிரியே தெரியல, ஏஜிங் மாதிரி ஆயிருக்கு, உல்டாவான மாதிரி இருக்கு. அந்த மீச அந்த எனக்கு இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா, வித்தியாசமாவும் இருக்கு. எனக்கு அது செட் ஆகுமா? படம் ஃபுல்லா இது பார்க்க முடியுமா? இருக்குமா? அதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஏஜிங்ல. அது
எனக்கு எதுக்கு அதை பண்ணாங்க தான் எனக்கு தெரியல. மீசை அது இல்லாம இல்ல அது பண்ணாமலே மீசை மட்டும் எடுத்துட்டு பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு உண்மையிலே விஜய் சாரை வச்சு மோசமா காட்டணும்னு பண்ண மாதிரியே எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷோட படத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டரும் லியோலையும் அந்த லுக் வைஸே பயங்கர எங்கா இருப்பாரு. அந்த லியோ படத்துலயே அந்த வயசான இது இருந்தாலுமே அது அவ்வளவு சூப்பரா இருக்கும், பார்க்கவே இதா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் கூட ஓகே தான் எனக்கு. ஆனா அந்த மீசை அந்த ஆடி எனக்கு வித்தியாசமா இருக்கு உண்மையாவே. எனக்கு இல்ல விஜய் சார் மாதிரியே இல்ல பாக்க. நார்மலா அந்த இது மாஸ்டர் படத்துல அந்த மீசை தாடி எடுத்துட்டு ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லுக்ல காட்டியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். நார்மலாவே ஒரு அழகா தான் ஏஜிங்க்கு போனாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க? அவர் நல்லா தானே இருக்காரு. இந்த போட்டோஷாப்லாம் இப்ப நம்ம ஃபேஸ் குண்டா இருக்குன்னா அதை ஒல்லியாக்குறதுக்கு ஒண்ணு பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பண்ணி வச்சு ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ பண்ணிருக்காங்க. எனக்கு வித்தியாசமா இருக்கு அது பாக்கும்போது. நான் பார்த்தது இல்ல. எனக்கு அதை பார்த்ததுல இருந்தே இந்த பாட்டு கேட்குற ஒரு மூடே போயிடுச்சு. இது உண்மையிலே எனக்கு தெரியல, மேபி மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், இது எப்படி அந்த படம் ஃபுல்லாக அப்படி கொண்டு வர போகிறாங்க, அது நல்லா இருக்குமா என்னன்னே தெரியல. படத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு இது சும்மா இப்போதைக்கு இறக்கி விட்டதுக்காக இருந்துச்சுன்னா ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது ஒழுங்கா அதை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா பண்ணி வந்தா நல்லா இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. காமிக்கும்போது இந்த லுக் லைட்டா இருக்கு. ட்ரெய்லர்லப்பா சும்மா இது சாரி அந்த இதுல வந்து இதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த அது சைடு அதான் சொல்றல, சைடு ஆங்கிள்லாம் நல்லா தான் இருக்கு. அத ஸ்ட்ரைட்டா காட்டும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப அந்த தலையை குட்டியா இருக்கு, உடம்ப கம்பேர் பண்ணும்போதே ரொம்ப குட்டி உடம்பு, தலையே குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் அதான் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, என்னடா லெஜெண்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அதான். எங்களுக்கு ப்ரோமோ நேத்து போட்ட அந்த ப்ரோமோல எதுவுமே காட்டலையேன்னு ஃபீல் பண்ணோம். இப்போ காட்டி ஃபீல் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க, என்ன அப்படி பண்றீங்களோ? எப்படி இருந்த மனுஷன் எவ்வளவு அழகா இருப்பாரு அவருக்கு. ஏன் இது எனக்கு அதான் தெரியல. இது அவங்க இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு 2-3 பேர் கூட செக் பண்ணி பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. இது எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பார்ப்போம், இது படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. நமக்கு டக்குன்னு இப்போ முடிவு பண்ணிட முடியாது. மேபி இதுக்கப்புறம் படத்தில் கூட நல்லா இருக்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.